வெல்கம் டு கார்டியா ஜிஞ்சரி ஆயில் பிரசன்ஸ் சுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப ஹெல்தியான சிம்பிள் பருப்பு பொடி. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். அண்ட் வழக்கம் போல் இதில் வந்து நான் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்விஸ்டான ஒரு இன்க்ரீடியன்ட், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கேன். அதை விச் வில் ரியலி பூஸ்ட் அப் இதோட நியூட்ரிஷன் கண்டென்ட். ஒரு பருப்பு பொடியில் என்னங்க, பருப்பு பொடியில் எல்லாமே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதோ ஒரு ஸ்பூன் தான். அந்த ஒரு ஸ்பூனில் எவ்வளோ தூரம் அந்த நியூட்ரிஷன் பவர் பேக்ட் ஆக்க முடியுமோ அது நம்மளோட கடமை. தோஸ் ஹூ மேக் ஃபுட், நம்ம ஹோம் மேக்கர்ஸோ இல்லைனா அம்மாக்களோட கடமை வந்து அந்த ஒரு ஸ்பூனில் வந்து எவ்வளோ தூரம் நியூட்ரிஷனை வந்து ஏற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளோட கடமை. அண்ட் அதை வந்து நம்ம இவ்வளோ நிறைய கார்போஹைட்ரேட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ வை நாட் அதில் வந்து குட்டி குட்டியாக சீக்ரெட்டாக நிறைய பவர் பேக் நியூட்ரிட்டிவ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஹியர் வி கோ. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரை இஸ் த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டிங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நல்லா பேனை வந்து நல்லா ஹாட் ஆக்கிக்கோங்க. இது பார்த்திங்கனாக்கா நல்லா இது ஹீட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து துவரம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பல்க் ஆஃப் த நம்ம பருப்பு பொடியோட பல்க் வந்து இந்த துவரம்பருப்பு தான். கொஞ்சோண்டு உளுந்து ஃபார் டேஸ்ட். ஓகே, மிளகு நீங்கள் ஆட் பண்ண காரம் அப்படியே ஏறும். ஸோ அதனால் வந்து ஒரு கண்ட்ரோலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சுவலாக பருப்பு பொடி வந்து பிளெயினாக தாங்க இருக்கும், கடுகு எதுவும் இருக்காது. பட் நான் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு கடுகை லாஸ்ட்டாக நம்ம தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை அரைக்க போகிறது இல்லை, கடுகை தாளித்து அந்த பருப்பு பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் உளுந்தை கூட அதில் தாளித்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் உளுந்தா கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம. அண்டு அதே மாதிரி வந்து அது ஆக்சுவலாக பிசையும் போது சாப்பிடும்போது ரொம்ப யூனிக் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது. ஸோ இதை வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட்டாக இது பெரட்டி நம்ம ஹீட் ஏற்றிக்கலாம் அதை. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வந்து கடையில் வாங்குகிற பருப்பு பொடி வந்து எந்தளவு நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்மளே வந்து சின்ன சின்ன குவான்டிட்டியாக நம்ம வீட்லேயே இதை அரைச்சோன்னா ஒரு 1 வீக்குக்கு சஸ்டெயின் ஆகிற மாதிரி இருந்தாக்க இதை இந்த பருப்பு பொடி வந்து நம்ம தோசையிலையும் போட்டுக்கலாம், சப்பாத்தியில் கூட போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும் போதே வந்து அதை போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு சீரீஸ் ஆஃப் சப்பாத்தி மாவு ரெசிபீஸ் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தட் இஸ் கோதுமை மாவில் வந்து கோதுமை மாவும் கார்போஹைட்ரேட் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ அதனால் அந்த ஒரு சப்பாத்தியில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பன்னீர், கீரை இருந்தால் கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பிசைஞ்சோன்னா இந்த ஒரு சப்பாத்தியில் நம்ம சாப்பிடக்கூடிய கார்ப்ஸ் வந்து குறைஞ்சு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீனோ இல்லைன்னா அந்த ஃபைபரோ அதில் இன்க்ரீஸ் ஆகும் அதில். ஸோ இது பார்த்திங்கனாக்கா நல்லா இது வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்லா ஒரு யூனிஃபார்மாக ரோஸ்ட் ஆனோடனே இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்களா நல்லா கோல்டனாக ட்ரை ரோஸ்டே ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே, இப்போ வந்து இதே ஹீட்டில் வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், அழகாக அது பவுடர் ஆயிரும். பட் இதை வந்து ஜஸ்ட் அந்த ஹீட்டில் இதை அப்படியே நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடயே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை.
ஸோ இது 2 minutes இது ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து ஒரு ட்ரை கிரைண்ட் ஒரு ரவுண்ட் பண்ணிடலாம். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஃபுல்லாக ட்ரை ஆனதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வேண்டிய அளவு சால்ட், அதுக்கப்புறம் பெருங்காயம், இது பார்த்திங்கன்னா நல்ல ஈரப்பதம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து இதை பார்த்திங்கனாக்கா இது வந்து ஓகே. உங்களுக்கு அது இன்னும் ஃபைன் பவுடராக வேணும்னா நீங்கள் அதை சலிச்சிட்டு திருப்பி நீங்கள் எடுத்து அதை அரைச்சிக்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் இதோட டெக்ஸ்சர். அண்ட் ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசையும் போது ஜஸ்ட் ஒரு 1 ஸ்டெப் அஹெடாக நீங்கள் பேக்கிங்கில் கொடுக்குறீங்கன்னா லைட்டாக கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சிட்டு அந்த நெய்யோடு சேர்ந்து இதை பிசைஞ்சு இதை கொடுத்தீங்கனாக்கா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு ப்ளெயினாக அதை போட்டு பண்ணாமல். ஸோ அதனால் டூ ட்ரை இட் அண்ட் சி. நாங்கள் வந்து அகெயின் வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீக் வித் yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வித் another சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால் டூ ஸ்டே டியூன். அடுத்த பகுதியில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹெல்த் அவேர்னஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. அண்ட் நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீக். see you till then. bye. நன்றி, வணக்கம். ஸோ வணக்கம் நேர்களே. கார்டியா ஜிஞ்சலி ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட் ஐட்டத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். பனங்கிழங்கு அதோட சிறப்புகளை பற்றியும் ஹவு சில்ட்ரன் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்து சர்டிஃபைட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் டயட்டீஷியன் வர்ஷா பிரமோத் பேச போகிறாங்க. லெட்ஸ் மீட் ஹர். How are you, Varsha? I am good. How about you? I am also good. So இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஜஸ்ட் ஒரு I thought I'll interact with you. And இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்டை பற்றி ஒன்று நம்ம பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ த நியூட்ரிட்டிவ் பெனிஃபிட்ஸ் அபவுட் இட். அதாவது பனங்கிழங்கு அப்படிங்கிறது நிறைய இப்போ மார்க்கெட்டில் மெனி பீப்புள் லைக் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் இது மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணுறாங்க. வேரியஸ் தன்னோட ஓன் கன்காக்ஷன்ஸை வச்சு நிறைய செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் அந்த பனங்கிழங்கு மால்ட்டுங்கிறது அது வாட் இஸ் இட், எந்த அளவுக்கு அது பயனுள்ளது? ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேபி ஃபுட் யூஸ் பண்ணலாம், பெரியவங்க யூஸ் பண்ணலாம், டயபெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலான்னு ஒரு வேரிட் இது இருக்குது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது. அண்ட் ஆல்சோ ஹவ் கிரியேட்டட் another ரெசிபி ஆல்சோ அவுட் ஆஃப் இட். ஸோ அதை பற்றி ஆஸ் அ சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட் வர்ஷா பிரமோத் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் ஸ்ப்ரவுட்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நுங்கு பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டினா வி கெட் பனக்கிழங்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மூங்கை வச்சு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறோம், சன்னா வச்சு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பனக்கிழங்கு பனம் வெஜிடபிளோட ஸ்ப்ரவுட்.
ஸோ அந்த ஸ்ப்ரவுட் எவ்வளோ நியூட்ரிஷஸாக இருக்கும், ப்ரோட்டீன் டெஃபினெட்லி இருக்கும் ஸ்ப்ரவுட் பண்ணால். மால்டோஸ் அப்படின்ற ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், டைஜஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் அதை வச்சு. மித்த கிழங்குல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இதில் அதுவும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு மால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையை மால்ட் பண்ணி அதனால வருது இல்லையா. பட் அதில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், சர்க்கரை கலந்துட்டு இருக்கும், நேச்சுரலாக இருக்காது, நிறைய கலர்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்கள் வந்து ஒரு நல்ல மால்ட் ரெசிபி கொண்டு வந்திருக்கீங்க. இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, இது குழந்தைங்களும் எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய தடவை வந்து பால் குடிக்கணும், அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல, டீ காஃபி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஏன்னா பனக்கிழங்கு டயபிட்டீஸை வந்து குறைக்கும். ஏன்னா அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அதனால அது டயபிட்டீஸ் லெவல்ஸை குறைக்கும். அவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரிங்காக இருக்கலாம். நிறைய லாக்டேட்டிங் மதர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துகிட்டு குடிச்சிடுறாங்க, மில்க் நிறைய சப்ளை ஆகும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகி மால்ட் மாதிரி இந்த பனக்கிழங்கு மால்ட் தே கேன் யூஸ் இட் ஃபார் லாக்டேஷன் பீரியட். ஸோ பிரசவத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மால்ட்டு கொடுக்கலாம். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்குற மால்ட்டை விட இது கெமிக்கல் ஃப்ரீ, ப்ரெசர்வேட்டிவ் ஃப்ரீ. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் ரிச் மால்ட்டாக. டைஜஷன் எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் போடுறாங்க டைஜஷனுக்காக. நார்மல் ஒரு சாம்பார் கூட அவங்களால சரிமனம் பண்ண முடியல. அந்த பட்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த மால்ட்டு டைஜஷன் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட பாக்டீரியா இருக்குல்ல, கட் பாக்டீரியா, அதையும் வந்து நல்ல குவான்டிட்டியில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நேச்சுரலாக நீங்கள் ஒரு பாலில் ஒரு பவுடரை கலந்துட்டு ஒரு மால்ட்டோட நீங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது டைஜஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி, ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போது பெரும்பாலான பேரண்ட்ஸே நான் பார்த்தாக்க இல்லை நியூலி மேரிட் பீப்புள் அவங்கெல்லாம் வந்து குழந்தை பிறந்தோடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஐயோ என் குழந்தைக்கு வந்து நான் ஒரு இந்த மாதிரி ரிஃபைன் ப்ராடக்ட்ஸே கொடுக்காம நான் வளர்க்க போகிறேன், வீட்லேயே எல்லாம். ஸோ திஸ் ஆல்சோ ப்ரீட்ஸ் அ லாட் ஆஃப் அவங்களா தானாகவே புதுசு புதுசாக கோதுமை இல்லாமல் மைதா இல்லாமல் ரிஃபைன் சுகர் இல்லாமல் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக தான் கொடுக்குறாங்க. இப்போ எத்தனை நாளுக்கு நம்ம இந்த குழந்தைகளோட ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும், அது ஒரு கொஸ்டின். அண்ட் ஒரு தருணத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி பியூர் ஃபுட்லேருந்து கமர்ஷியலாக வெளியில் படிக்க போகிறாங்க, கேன்டீனில் சாப்பிட்றாங்க, வேலைக்கு போகிறாங்க, இப்படிலாம் இருக்கும்போது அவங்களோட கட் ஹெல்த் என்ன மாதிரி ஷாக்குக்கு உண்டாகுங்கிறது ஒரு விழிப்புணர்ச்சி ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டுன்னு எனக்கு தோணுது ஒன்று த்ரூ யூ. அண்ட் செகண்ட் என்னன்னாக்க, இஸ் இட் குட் அப்படி அவங்க வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவாக என் குழந்தைக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், சாக்லேட் கொடுக்க மாட்டேன், ஐஸ்கிரீம் கமர்ஷியல் அதெல்லாம் இது நல்ல ஒரு தாட்டா? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம கட் பாக்டீரியா பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அதே இதில் சொல்கிறேன் நான். இப்போது நம்ம சின்ன குழந்தைங்கள முன்னாடி எப்படி வளர்ப்பாங்க, நீங்களும் அப்படி தான் வளர்த்துருப்பீங்க உங்கள் பையனை. எப்படின்னா தரையில் விளையாட விடுவீங்க, எல்லாமே சாப்பிட விடுவீங்க, வீட்டில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதுதான் மெனு. பெரும்பாலாக இந்தியன் மதர்ஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தனியாக எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு தனி டயட் பிளானோ தனியாக ஒரு சமையலோ வெளிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஃப்ரூட்ஸு கிரெயின்ஸ் அதெல்லாம் வாங்கி அவ்வளோ பழக்கமே இல்லை. பாட்டி எது சாப்பாடு கொடுத்தாங்களோ அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் என்ன ஆகும்னா நம்ம கட் பாக்டீரியாவுக்கு 1000 கெட்ட பாக்டீரியாவோட கூட காண்டாக்ட் வரும். அப்போ என்ன ஆகும், இம்யூனிட்டி தானாக பூஸ்ட் ஆகும். இப்போ என்ன நடக்குது, நம்ம ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் வச்சுக்கணும், எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே குழந்தை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. வெளில நம்ம நிறைய தடவை ட்ராவல் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் வாட்டர் எங்கேயாவது குடிச்சிட்டா அது பாயில்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒத்துக்காது. தே வில் எண்ட் அப் இன் அ ஃபீவர், நிமோனியா கூட நடக்கலாம். ஏன் நடக்குது, நம்ம அவங்களுக்கு இம்யூனிட்டியே கொடுக்கல. நம்ம எப்படி வேக்சினேஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம சாப்பாடில் வர கிருமிகள், நம்ம தரையில் வர கிருமிகள், நம்ம என்விரான்மெண்ட்டில் வர கிருமிகள் வந்து அவங்களுக்கு ஒரு வேக்சின் மாதிரி ஒரு பயணத்தை உண்டாக்குது. அது நம்ம மிஸ் பண்ணதுனால என்ன ஆகும், அவங்களுக்கு இம்யூனிட்டியே இருக்காது. அந்த டைமில் நீங்கள் என்ன வெள்ளி சாப்பாடு கொடுத்தாலுமே ஒத்துக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் கண்ட்ரோல் பண்ணி மைதா சாப்பிடக்கூடாது, எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஏங்க ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 மாதம் குழந்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ராகி சத்து மாவு கூட கொடுக்கலாம், இந்த பனக்கிழங்கு சத்து மாவு கூட கொடுக்கலாம். ஏன் நம்ம கின்வா பாரிட்ஸ் தான் கொடுக்கணும், அது நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக கொடுக்கல இல்லையா. நம்ம ஜீன்ஸில் வந்து அது ஒத்துக்காது. ஏன்னா அது நம்மளோட ட்ரெடிஷ்னல் சாப்பாடு, நம்ம மண்ணில் வளர்ந்த சாப்பாடு அது இல்லை. ஸோ குழந்தைங்களோட இம்யூனிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மண்ணில் எது வளருதோ, எது லோக்கலாக
சீப்பான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது, ஈஸியாக 12 மாதமும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கோ அதுதான் நம்மளோட ஜெனட்டிக்ஸ்க்குமே நல்லது. ஸோ அந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஃப்யூச்சரில் அவங்க எங்கே வெளில போனாலுமே தே ஆர் கோயிங் டு ஈட். மைதான்றது எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்வீட் வாங்கினீங்கனாலும் அதில் வந்து மைதா தேவையில்லைனாலும் அதில் ஒரு அடிட்டிவாக அது கலந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி எனி விச் வேஸ் அவங்க வெளில போகும்போது எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு ஈட். ஸோ வீட்டில் எவ்வளோ முடியுதோ டைவர்ஸாக நீங்கள் என்ன சாப்பிட்டு வளர்ந்தீங்களோ அதே டைவர்சிட்டியை கொடுங்க. ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி பாயில் பண்ணி எல்லாத்துலேயும் ரொம்ப ஓவர் ஹைஜீனிக்காக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி இருக்காது. இன்ஃபேக்ட் புது புது வியாதிகள் அவங்களுக்கு தான் சீக்கிரமாக ஒட்டிக்கும். அதே மாதிரி வந்து புது ஃபுட்டை சாப்பிட்டோடனே இமீடியட்டாக ஒரு ஸ்டமக் ஒரு பெரிய ஒரு ஷாக் சிண்ட்ரோமில் தான் போகும் அது இல்லையா? ஆயிலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படின்ட்டு பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய ஒரு பஜ்ஜி சாப்பிட சொல்லுங்களே, தே வில் சே ஐ ஹாவ் கட் இன்டாலரன்ஸ். எனக்கு வந்து பஜ்ஜி சாப்பிட்டதுனால கேஸ் வந்துடுச்சு, ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆயிடுச்சு, கான்ஸ்டிபேஷன் ஆயிடுச்சு, டயரி ஆயிடுச்சு. சும்மாவே எல்லாருக்குமே வந்து வயசாக நம்ம ஒன்னொன்னா அப்படியே டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு சனா ஒத்துக்காது, ரவை ஒத்துக்காது, கடலைப்பருப்பு ஒத்துக்காதுன்னு தான் போறோம். நம்ம இது ஆரம்பத்திலே இப்படி ஒரு ஆட்டிடியூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்களே அப்படின்னா. ஸோ இட் இஸ் மைண்ட் ஓவர் மேட்டர்ஸ் மேம். நம்ம வந்து ஒன்று ஒத்துக்காதுன்னு சொல்லி வளர்க்குறோம், ஊட்டுறோம், அதுவே நம்மளும் யோசிக்கிறோம்னா நம்மளோட மைண்ட் என்ன ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுதோ அதுதான் நம்ம கட் டைஜஸ்ட் பண்ணும். நீங்கள் சாப்பிடும் போதே சன்னா ஒத்துக்காதுன்னு யோசிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு சன்னா ஒத்துக்காது. ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது இல்லை எனக்கு அவுட் சைட் ஃபுட் ரொம்ப ஹெல்தி ஒத்துக்குச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட் அதே கெமிக்கல்ஸை சுரக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டை வந்து அந்த ஃபுட்டில் அலைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி திங் ஷுட் சூட். உங்கள் ஸ்டமக் மிக்ஸி ஒரு கிரைண்டர் வேலை செய்யணும், எது உள்ளே போட்டாலும் டைஜஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம அவ்வளோ பாக்டீரியாஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும் அண்ட் நிறைய ரிச் டயட் எடுத்துக்கணும். ரதர் தென் ஸ்டிக்கிங் ஆன் இல்லை இதுதான் நம்ம கொடுப்போம், இதுதான் நம்மளுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும்னு யோசிச்சோன்னா டெஃபினெட்லி உங்கள் கட் வந்து ஒத்துக்காது எல்லாமே. வெரி வெல் செட். அண்ட் ஐ எம் ஷுர் எல்லாருக்கும் இது ரொம்ப அழகாக இது ரீச் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஸோ அதனால் வந்து ஆரம்பத்துலேயே ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை ஒன்று கொடுத்துருங்க ரிகார்டிங் ஃபுட். ஸோ தட் எதுனாலுமே வந்து அவங்களுக்கு ஈவன் இஃப் தே ஹாவ் அலர்ஜிஸ் ஒரு ஃபுட் ஒவ்வாமல் இருந்தால் கூட அது எதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அது இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து ஃபோர் அலர்ட் ஆர் ஃபோர் வார்ன் பண்ணுறது காட்டிலையும் ஸோ அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு குழந்தைகள் ஒரு விஷயங்களை சாப்பிடுங்கள், ஒரு விஷயத்த சாப்பிடாதுங்க. ஸோ அதுலேயே நம்ம பாதி இது ஒதுக்கப்பட்ட குரூப்பில் வந்துடும் அது. ஸோ அதனால் ஐம் ஷூர் யூ வுட் ரியலி என்ஜாய்ட் இட். டூ வாட்ச் இஸ் நெக்ஸ்ட் வீக். டில் தென் see you, bye and thank you so much Varsha for joining. Thank you. வணக்கங்க. மீண்டும் உங்களை டிப் ஆஃப் த டே செக்மெண்ட்டில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இன்னொரு யதார்த்தமான டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஒரு நாளை தொடங்கும்பொழுது ஒரு ஸ்மைலோட சிரித்த முகத்தோடு தொடங்கணும். வீட்டில் எழுந்துக்கும் போதாக இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் போகும்போதாக இருக்கலாம், இல்லையா ரோட்டில் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யார் சந்திக்குவாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், எல்லாருமே ஒரு டென்ஷன்லேயோ இல்லையா ஒரு எரிச்சலாவோ ஒரு மாதிரி உருன்னு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். நம்ம இந்த ஸ்மைலில் ஒரு டே ஸ்டார்ட் பண்ணாலே உங்களோட டே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு போகுங்கிறது தான் என்னோடய கருத்து. நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் பல பேர் அதை பண்ணுறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்கள சந்திக்கிறவங்களும் ஒரு அச்சத்தோடே சந்திப்பாங்க. ஸோ ஒரு இறுக்கமாக இல்லாமல் நம்ம ஸ்மைலோட ஒரு நாளை தொடங்கினா உங்கள் நாள் மட்டும் இல்லைங்க, உங்களை சந்திக்கிறவங்களோட நாளும் நல்லா போகும். நீங்களே அன்றைக்கி போய் பாருங்கள், ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தோணும் ரொட்டீன் அச்சீவ்மெண்ட்டோட இன்னும் நிறைய நீங்கள் உங்களால் சாதிக்க முடிந்ததுங்கிறது. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் உங்களுக்கு சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருக்கட்டும் இல்லையா ஒரு முதலாளியாக இருக்கட்டும், எந்த லெவலில் இருந்தாலும் அவங்க ஒரு சிறுத்த முகத்தோடு தன்னோட நாளை தொடங்கணும், தன்னோட பணிகளை தொடங்கணுங்கிறது தான் என்னோடய டிப் ஆஃப் த டே. நன்றி, வணக்கம். So I'm sure you really enjoyed the show. Do watch us next week. Till then, see you. Bye-bye. Take care.